நாள் மருகா முன்னவனும் மூத்தவனும் முதல்வனும் ஆகிய அந்த கணபதிக்கு பின் பிறந்தவனே, நின் கணனை இந்த வாதம் ஒன்றையை நம்பி வாழும் இந்த நம்பியரசருக்கு மகளாக பிறப்படுக்க வைத்தாய். அவ்வாறு பிறப்படுக்க வைத்து ஒவ்வொரு இல்லத்திற்குள் ஒவ்வொரு உள்ளத்திலும் நல்லதொரு இடமடிக்க செய்து நற்றமிழ் மொழியால் வள்ளி வள்ளி என அழைக்க பெற்று கற்றவரிடத்திலும் என்னை செல்லமாக பெற்றவரிடத்திலும் பேரும் புகழும் பெறுவதற்கு முழு முதற் காரணமாக இருந்த கந்தா கடம்பா கார்த்திகேயா அந்த செந்தூர் கந்தா அந்த பழனியில் இருக்கும் தண்டாயுத பாணியை தத்தி தத்தி விளையாடும் பிள்ளை பருவம் முதல் துள்ளி துள்ளி விளையாடும் பள்ளி பருவம் முதல் சிறியவர் முதல் பெரியவர் வரை யாரையும் பகைக்காது வாழும் பெருவாழ்வு தந்த முருகா, ஒருமையுடன் நினைவு திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளன்று வைத்து உரமன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும். பெருமை வரும் நினைவு புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும். சென்னை கந்தக்கோட்ட துள்வள்ளர் கந்தவேலே உன்னை வணங்கி 5 வயதினிலே அறியாத பருவத்தினிலே எனக்கு வாழ்வு தருவேன் என்று வளமளித்து சென்ற முருகா, உன்னை முதலில் வணங்கி என்னுடைய தொழிலை துவங்குகிறேன்.
பாடிக்கிட்டே போகணும்னா நிறைய பாடலாம். பாடுறது மட்டுமா, அவருடைய புகழை கூறிக்கொண்டே இருக்கலாம். அவருடைய புகழ், அவளுடைய அருள் எல்லாமே ஒரு அற்புதமான விஷயங்கள். இந்த உலகத்தை தாங்கிக் கொண்டிருப்பதே முருகனுடைய அருள் தான். அதை விட நம்ம தமிழருடைய தமிழ் கடவுள் அவர். அப்படிப்பட்ட கடவுளை பற்றி நான் பேசிக்கொண்டே இருப்பேன், நீங்க கேட்டுக்கொண்டேதான் இருக்க போறீங்க. அப்படி அற்புதமான விஷயங்களா நம்ம பேச போறோம். முருகனை மட்டும் வணங்கினால் போதாது, அவருடைய தாயையும் வணங்க வேண்டும் அல்லவா? அவள் தான் உலகம் உய்ய உபகாரியாய் இருக்கிறாள். உலகம் உய்வதற்காகவே தன்னுடைய பிறப்பை இந்த உலகத்தில் நாட்டி அவள் தன்னையே எரித்து கொண்டு 52 திருத்தலங்களாக அவதரித்து இந்த உலகம் முழுவதும் பரவி நின்று இந்த உலகம் உய்ய உபகாரியாய் காளி என்றும் நீலி என்றும் திரிசூலி என்றும் சண்டி என்றும் சாமுண்டி என்றும் உமா என்றும் உமா மகேஸ்வரி என்றும் பார்வதி என்றும் பரமேஸ்வரி என்றும் பல்வேறு பெயர்களில் காட்சி தருபவள் நம்முடைய பார்வதி தேவி. அந்த சக்தி அவள். அவளை நினைத்து பாட வேண்டும் அல்லவா? அவளுடைய அருளையும் பெற வேண்டும் அல்லவா? இங்கே வள்ளியாக நடிக்கும் ஜெயபாரதி அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக மலர் மாலை அணிவித்து பொன்னாடை ஒத்தி கௌரவிக்கப்படுகிறார்கள். எனக்கு மாலை போட்டுக்கணும். இந்த கிரீடத்திலிருந்து கலரம் பேசுறேன். மாலை அணிவித்து கதராடை போர்த்தி கௌரவப்படுத்திய கிராமத்து பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்த வேலையை பார்க்க வேணாமா? அங்கே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிள்ளை நான் வள்ளி எப்ப பார்த்தாலும் சாமி பாட்டா பாடிக்கிட்டு இருக்கு. 5 பேர் எந்திரிச்சு போயிட்டாங்க. அந்த உடனே கலைமகள் போட்டு பாடிக்கிட்டு பாட்டுக்கு வாசிச்சுட்டு இருந்தாங்க. முதல்ல சாமியை வணங்கி தாங்க செய்யணும். ஆமா, எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கும் முன்னாடி இறைவனை வணங்கி தொடங்க வேண்டும் என்பது ஐதீகம். ஒரு புத்தகத்தை திறந்தா கூட முதல்ல இறை வாழ்த்து கடவுள் வாழ்த்துலாம் இருக்குதா இல்லையா? இல்லன்னா எல்லாத்துலயுமே
நீராறும் கடல் உடுத்த ஏழு இருக்கு. கேள்வி கேட்டேன். நீராறும் கடல் உடுத்த யார் எழுதுனது? நீராறும் கடல் உடுத்த நீராறும் கடத்த தமிழ் தாய் வாழ்த்து. மனோன்மணியம் சுந்தரனார் அவர்கள் தன்னுடைய மனோன்மணியம் அப்படிங்கிற புத்தகத்துல அங்கேயும் கடவுள் தமிழ் தாய் வாழ்த்தா அதுல எழுதியிருந்ததை நம்முடைய தமிழ் தாய் வாழ்த்தா வச்சிருக்காங்க. சரியா? சரிங்க சரிங்க. அப்படி மொழியை வாழ்த்துவது இப்ப வந்து பாத்தீங்கன்னா புத்தகங்கள்ல மாறிடுச்சு. முன்னாடி இறை வாழ்த்து மட்டும்தான் இருந்துச்சு. இப்ப இறை வாழ்த்து, மொழி வாழ்த்து, நாட்டு வாழ்த்து, மூணுமே வந்து சமம். இறை, மொழி, நாடு என்கின்ற மூன்றுமே ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானது. இறைக்கு நிகரானது மொழியும் நாடும் அப்படிங்கிற அடிப்படையில அதை வச்சிருக்கிறாங்க. அதனால நம்ம சாமியை மட்டுமே வணங்கிட்டு இருந்துடக்கூடாதுல, வந்தவளைய பார்க்கணும்ல. அதாவது ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்வையடா தாண்டவ கோணே அப்படின்னாரு. கண்டிப்பா கண்டிப்பா. என்ன அந்த மாதிரி நம்ம என்னதான் நாடகம் நடிக்க வந்தாலும் வந்த கதைக்கு வந்துடணும்ல. எதுக்கு வந்திருக்காங்க வள்ளி? எதுக்கு வந்திருக்கீங்க? ஆமா ஆமா. அதாவது இறைவன் வந்து இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி, பிரமாசக்தின்னு பல்வேறு சக்திகள் உண்டு. அதுல பாத்தீங்கன்னா இச்சாசக்தியாக இருக்கக்கூடிய வள்ளியாகப்பட்டவள் முருகப்பெருமானை சென்றடைய வேண்டும். ஒவ்வொரு தெய்வத்துக்கும் பாத்தீங்கன்னா 2 மனைவி இருக்கும். முருகனுக்கு மட்டும் கிடையாது. நம்ம சொல்லுவோம் வீட்டுல யாராவது மனைவி கேட்டாங்கன்னா இவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, என்ன நீ அந்த பிள்ளையை பார்த்துக்கிட்டே தெரியுறியம்ல அப்படின்னு கொண்டாட்டி புருஷனை பார்த்து கேட்டா முருகன்லாம் 2 கொண்டாட்டி வச்சிருக்காரு. என்ன நீ மட்டும் என்னை கேக்குற என்ன ஊர்ல அடிச்சுட்டு சும்மா ஒரு நடைமுறை பேச்சுல பேசுறோம். 2 கொண்டாட்டிட்டு போது மனுஷங்க மட்டும் 2 கொண்டாட்டி கட்ட விட மாட்டாங்க. முருகனத்தான் முக்கியத்துவப்படுத்தி சொல்லுவோம் நம்ம. என் முருகன் மட்டுமா வச்சிருக்காரு, யாருக்கு இல்ல? சிவபெருமானுக்கு இல்லையா? தலையில ஒண்ணு, தன்னுடைய உடல்ல பாதியா வச்சிருக்கிறாரு. ஓஹோ சரியா? அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு கதை உண்டு. என்ன அதே மாதிரி யாரு? பிரம்மா, விஷ்ணு எல்லாருமே வச்சிருக்காங்க 2 மனைவிகள். ஏன் பிள்ளையாருக்கு கல்யாணமே முடியலன்னு ஒரு கதை இருக்கு. ஆனா 12 மனைவி இருக்கிறா இன்னும் ஒரு கதை உண்டு. இன்னொன்னு 52 மனைவி இருக்கா இன்னொரு கதை உண்டு. இன்னொரு கதையில சித்தி புத்தி என்கின்ற 2 மனைவிகள் இருப்பதாக அது சாபம், அவர்கிட்ட சாபம். அப்படி ஒரு கதை உண்டு. அப்படி சித்தி புத்தின்னா என்னது? இச்சா சக்தி, கிரியாசக்தி இப்படி உண்டு. இந்த முருகப்பெருமான் வந்து இந்த 4 சக்திகளின் வடிவமாக இருக்கிறார். இந்த 4 சக்திகளின் வடிவம் என்பது வள்ளி, தெய்வயானை, இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி, பிரம்மாசக்தி. ஞானம் என்றால் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா பணிவு, விரிந்த அறிவு, அதிகமான பரந்த அறிவு உடையவனுக்கு பணிவு என்பது இருக்கும். அதுதான் குறுகி அந்த வேலுடைய வடிவத்தை பாத்தீங்கன்னா கீழே குறி இருக்கும், மேல கூர்மையா இருக்கும். கூர்மை அப்படிங்கிறது வந்து கீழே குறி இருக்கிறதுக்கு பேரு பணிவு, மேல கூர்மையா இருக்கிறதுக்கு பேரு நுண்ணறிவு, இடையில் விரிந்திருப்பதற்கு பேர் என்னது தெரியுமா? அதுதான் வந்து ஞானம். ஞானம் என்பது விரிந்து இருக்க வேண்டும், விரிந்து கூர்மையாக இருக்க வேண்டும். இது 2 கூர்மையான அறிவு இருப்பவன் பனிமோடி இருப்பான் என்கின்ற வடிவத்துலதான் அந்த வேல் அப்படிங்கிறது இருக்கு நம்மளுக்கு. சரிங்களா? நம்முடைய கலாச்சாரமே, தமிழ் கலாச்சாரமே உருவ வழிபாடே கிடையாது. நம்மளுக்கு வேலையும் மயிலையும் தான் வணங்கியிருக்கோம். அதுக்கு நிறைய ஆதாரங்கள்லாம் இருக்கு, அது அப்புறம் பேசுவோம். என்ன கதைக்கு வாங்க. ஆமா கதைக்கு வாங்க. அப்ப முருகப்பெருமான, அப்படிப்பட்ட முருகப்பெருமான நான் போய் சென்று அடைந்தால்தான் அந்த இச்சாசக்தி, கிரியாசக்தி 2 மட்டும் கடவுள்கிட்ட கண்டிப்பா இருக்கணும் எப்பவுமே. இல்லைன்னா உலக மக்களுக்கு அருள் தரவே முடியாது. அப்ப முருகப்பெருமான் இந்த உலகம் உய்வதற்கு மக்களுக்கு அருள் தரணும்ல, அப்ப நான் போய் சேரணும்ல. குறிப்பிட்ட காலத்தில் கண்டிப்பா என்ன செய்யணும்? அவர் சொன்னபடி போய் சேரணும். அதனாலதான் நான் காதலிக்கிறேன். யார? முருகப்பெருமான.
நினைத்து பாடிக்கிட்டே இருக்கிறேன். முருகப்பெருமான் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அதாவது முருகப்பெருமானுடைய படைப்பே ஒரு அற்புதமானது. அதாவது இந்த கலியுகத்திற்கு கந்த புராணம் அப்படிம்பாங்க. சரிங்க. எதுக்கு கலியுகத்திற்கு கந்த புராணம் அப்படிங்கிறாங்க? அதாவது ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு புராணங்கள். கிரேத யுகத்துக்கு அரிச்சந்திர புராணம். அது எதை பற்றி சொல்கிறது அப்படின்னா, சத்தியம், உண்மையை பேச வேண்டும் என்று சொல்கிறது. அதே போல திரேதா யுகத்திற்கு ராமாயணம். ராமாயணம் பிறன் மனைவியை அபகரிக்க கூடாது, பிறன் மனைவி மேல ஆசைப்படக்கூடாது என்று சொல்கிறது. அப்படி நீ ஆசைப்பட்டால் அழிந்து போவாய் அப்படிங்கிற ஒரு அறிவுரையை சொல்கிறது. துவாபராயுகம், துவாபராயுகத்தில் மகாபாரதம், பங்காளி சொத்தை வச்சுக்கிட்டு அழிஞ்சு போயிருவ அப்படிங்கிறத சொல்லு. கலியுகத்திற்கு கந்த புராணம். கந்த புராணம் எதை சொல்கிறது? கந்த புராணம் ஆணவம், கண்மம், மாயை என்று 3 குணங்கள் இருக்கிறது. இந்த 3 குணங்களையும் மனிதனிடமிருந்து நீக்கிவிட்டால் இறைவனை சென்று அடையலாம் என்பதையும், நன்றி கெட்டவர்களாக இருக்கக்கூடாது. என்னன்றி கொன்றார்க்கு உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. அப்படி செய்த நன்றியை மறந்தவர்களுக்கு எந்த காலத்தில் மன்னிப்பு என்பதே கிடையாது என்பதை சொல்வதுதான் கந்த புராணம். அது மட்டுமல்ல, இந்த 3 குணங்களையும் நீக்கிவிட்டால் எல்லா நன்றியோடும் இருப்பாங்க, நல்லவங்களாவும் இருப்பாங்க. இந்த 3 குணங்கள் என்ன? அதுதான் ஆணவம், கண்மம், மாயை. ஆணவம் என்றால் சூரபத்மா, தாராசுரன் சிங்கமுகன். கண்மம் என்றால் தாராசுரன், மாயை என்றால் சிங்கமுகன். இந்த 3 அரக்கர்கள் இணைந்து என்ன செய்யறாங்க? சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து பல்வேறுபட்ட வரங்களை பெற்று 1008 யுகங்கள் 108 அண்டங்கள் நீங்க வாழ்வீர்கள் என்கின்ற வரத்தையும், பல்வேறு அவர்கிட்ட இருந்த ஆயுதங்கள், அவர் ஒரு அற்புதமான தேர் வச்சிருந்தார். அந்த தேர் எல்லாத்தையுமே கொடுத்து நீங்க சிறப்பா வாழுங்கன்னு சொல்லிட்டு போனார். அப்படிப்பட்ட தவம் இருந்து வாங்கினத சிவபெருமான், அதாவது 14 உலகங்களையும் ஆண்டு அங்கே உள்ளவர்களை நல்வழிப்படுத்துவதை விட்டுவிட்டு அவர்களை அதிகமா கொடுமைப்படுத்தினாங்க. யாரு? இந்த தாராசுரன், சிங்கமுகன், சூரபத்மா. அதோடு மட்டுமில்லாமல் இந்திரலோகத்தில் இருந்த இந்திரனுடைய மனைவியே இறுதியாக அபகரிக்க போனாங்க. அங்கேதான் வந்தது பிரச்சனை. இந்திரலோகத்துல போய் இந்திரனுடைய பதவியெல்லாம் எடுத்துக்கிட்டாச்சு, அதோட இருக்க முடியுதானே, அவருடைய மனைவியை அபகரிக்க போனாங்க. அங்கேதான் சோதனையே உருவாகுது. அப்பொழுதுதான் எங்களுடைய கொடுமை தாங்க முடியல. அதனால சிவபெருமானே, நீங்க அவர்களுக்கு கொடுத்த வரம் பிரகாரம் உங்களுடைய உடலில் இருந்து ஒரு உயிரை உருவாக்கி அவர் மூலம் அவங்களை அழிச்சே ஆகணும் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு இறைவனுடைய கொள்கை என்பது அழிப்பதல்ல, அவர்களை அந்த குணத்தில் இருந்து மாற்றி அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வதுதான் இறையின் நிலை. அத இந்த கந்த புராணத்துல சொல்லியிருப்பாங்க. அதாவது சூரபத்மாவை சம்ஹாரம் பண்ணிய பின்னாடி சேவலாவும் மயிலாகவும் என்ன ஏற்றுக்குருவாரு? யாரு? முருகப்பெருமான் ஏற்றுக்குருவாரு. சிங்கமோகனை யாரு? நம்ம பார்வதி தேவியார் வாகனமாக ஏற்றுக்குருவாங்க. அதே மாதிரி தாராசுரனை யார் ஏத்துக்குருவாங்க அப்படின்னா ஐயனார் ஏத்துக்கிறார். ஐயனார் தன்னுடைய வாகனமாக நினைச்சிருக்கிறாரு, தாராசுரனை ஏற்றுக்கொள்கிறார். இப்படி 3 அசுரர்களுடைய குணங்களை அழித்து கொண்டு, 3 குணங்களாக இருக்கக்கூடிய, குணங்களின் வடிவமாக இருக்கக்கூடியவர்களை அழித்து, குணங்களை தான் அழிச்சார ஒழிய அவர்களை அழிக்கவில்லை. அதுல இருந்து என்ன தெரிகிறது அப்படின்னா, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆன்மாவும் அழிக்கப்பட மாட்டாது, உடல் மட்டும்தான் அழியும், அவருடைய உள்ளத்தில் உள்ள அந்த கெட்ட குணங்கள் அழியும் என்பது இந்த கந்த புராணத்தின் கந்த புராணத்தை எல்லாரும் அது பாத்தீங்கன்னா நிறைய 1500 பக்கத்துக்கு மேல இருக்கு. நீங்க எல்லாம் நான் அதை படிச்சுட்டு உங்களுக்கு சொல்றேன் அது என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த கலியுகத்தில் வாழக்கூடிய மனிதர்களாகப்பட்டவர்கள் கண்டிப்பாக அனைவரும் அந்த கந்த புராணத்தை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அந்த கந்த புராணத்தினுடைய கோட்பாடாகிய ஆணவம், கண்மம், மாயை என்கின்ற 3 குணங்களை நம்மிடமிருந்தும் அகற்றிவிட வேண்டும்.